அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் ஒரு சாதாரண ஆளு தான். நான் நினச்சி இந்த உலகத்தை என்ன மாற்றிட முடியும், நான் நினச்சி இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் போக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் நினைப்போம். ஆனால் ஒரு சிலர் என்னால் ஆன விஷயத்தை நான் செய்கிறேன், சின்ன விஷயம் நம்ம இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், இந்த உலகம் தன்னால் மாறும், இதே மாதிரி எல்லாரும் செய்கிறப்போ தன்னால் மாறும்னு சொல்லிட்டு தன்னோட செயல்களால் அதை பறைசாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பூனேல ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தன்னுடைய மனைவியை பிரசவத்துக்காக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. பிரசவத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சிசேரியன் பண்ணி அந்த குழந்தைய பிரசவிக்கிறாங்க. டாக்டர் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த கூலி தொழிலாளிகிட்ட கொடுக்குறாரு. உனக்கு ஒரு அழகான தேவதை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூலி தொழிலாளிக்கு அதை நினச்சி சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு தெரியல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பிரசவத்துக்கான செலவை வந்து நம்ம வீட்டை விற்று தான் கொடுக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த டாக்டர்கிட்ட பொறுமையாக கேட்குறாரு. எவ்வளோ செலவாகும் டாக்டர், இந்த ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, நான் தேவதைகள் பிறக்கிறப்போ ஒரு பைசா நான் வாங்குறதில்ல, இலவசம்தான் இந்த பிரசவம் அப்படின்னு சொல்கிறார். அந்த கூலி தொழிலாளி உடனே அவர் காலில் விழுந்து, நீங்கள் தான் கடவுள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் கணேஷ் ராத் அப்படிங்கிறவர் கடந்த 10 வருஷமாக அவருடைய ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பிறக்கிறப்போ ஒரு பைசா வாங்காமல் இலவசமாக தான் பண்ணிகிட்ருக்காரு. கடந்த 10 வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை இலவசமாக பிரசவிச்சு கொடுத்துருக்கிறார். இது ஒரு சர்வீஸ் தானே. பிபிசி அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் கிடச்சிது இந்த மாதிரி ஒரு சர்வீஸை நீங்கள் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறார், நான் ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகணும்னு தான் நினச்சேன். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நீ ஒரு டாக்டர் ஆகு, பெண் பிள்ளைகள் பிறக்கிறப்போ உன்னால் ஆன உதவியை நீ செய் அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய வார்த்தை தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இதை நான் செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்கிறார். டாக்டர் கணேஷ் ராத் இன்னொரு லைன் அதில் ஆட் பண்ணுறார், யாவர்க்குமாம் பெண் பிள்ளைகள் பிறக்கும்போது இலவசமாய் ஒரு பிரசவம். இந்த மாதிரி சின்ன சின்ன மனிதர்கள் இந்த உலகத்தில் தன்னால் ஆனதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் கஷ்டமில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளம்.